நாங்கள் ரூ. 500 மதிப்புள்ள காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் 6 கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அந்த 6 காரோட விலை ரூ. 3000. இந்த 6 காருமே கலர் கலராக இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைகளும் எனக்கு இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதில் வந்து நாங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். எப்படி என்றால், இந்த மாதிரி காரை வந்து இந்தந்த குழந்தைகளுக்கு இந்தந்த கலர் அப்படிங்கிறத கடவுளை நீயே சூஸ் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். காரணம் என்னன்னா, நாங்கள் இந்த கலர் இவர்கிட்ட கொடுத்தோம், அந்த கலர் அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனக்குறைவு வரும், மன கஷ்டம் வரும் அப்படிங்கிறனால ஒரு கேம் ஷோ நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஷோ நடத்தினோம். அந்த கேம் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிட்டு ஒவ்வொருத்தரையும் முன்னாடி நிற்க வச்சு கைதட்ட சொன்னோம். அந்த கைதட்டி ஒவ்வொருத்தரும் அதில் வின் பண்ணுறவங்க அவங்களுக்கு பிடிச்ச காரை எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சது காரணம் என்னென்னா, குலுக்கு சீட்டு முறையில் அதாவது ஒவ்வொருத்தர் பேரும் அதில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். இந்த மாதிரி கடவுளை நீயே சொல்லிடு, யார் ஒவ்வொரு பேராக வரட்டும், அவங்களுக்கு பிடிச்ச காரை அவங்க எடுத்துக்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்க அறிவுத்திறனையும் சோதித்தோம். அவங்க எந்த அளவுக்கு கைதட்டுறதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னுங்கிற அறிவுத்திறனையும் சோதித்தோம். அந்த அறிவுத்திறன்படி எப்படின்னா, அவங்க கைதட்டும் போது அதை கணிச்சு எல்லாமே குழந்தைகள் தான். இந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி கைதட்டுனதை அதுவும் கண்ணை கட்டிக்கிட்டு முன்னாடி யார் கைதட்டுறாங்க, அந்த கைதட்டோடைய சவுண்டு அதெல்லாம் வச்சு அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னுங்கிறதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயந்தான். அதில் எங்கள் அம்மா அவங்க தலைமையில், அதாவது பானுமதி அம்மா தலைமையில் தான் அதை நாங்கள் நடத்தினோம். எங்கள் பானுமதி அம்மா அதுக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குலுக்கு சீட்டையும் முதல்ல ஒரு 3 பேர்த்துக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கடுத்து அதுலேயும் வந்து எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த கடவுள் உண்மையிலே எங்கள் கூட இருக்கார் அப்படின்னுங்கிறதுக்காண்டி சபரீஸ்வரனே ஃபஸ்ட்டு அப்படின்னுங்கிற மாதிரி வந்துருச்சு. சபரீஸ்வரன் வந்து குழந்தை, ரொம்ப குழந்தை. அந்த குழந்தைக்கே ஃபஸ்ட்டு சாய்ஸ் சபரீஸ்வரனே குழந்தை, அந்த குழந்தைக்கே ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னுங்கிற மாதிரி வந்துருச்சு. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா எல்லா பேருமே கொஞ்சம் பெரிய பசங்களாகவும் இருந்தாங்க, கொஞ்சம் நடுத்தர பசங்களாகவும் இருந்தாங்க. இருந்தாலும் சபரீஸ்வரன் ரொம்ப சின்ன பையன். அந்த சின்ன பசங்களுக்கே கடவுள் ஃபஸ்ட்டாக நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னுங்கிற மாதிரி எங்கள் அம்மாவை வச்சு எடுக்க சொன்னாங்க. அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, பெரிய பொண்ணு அதாவது லிஸ்டாஸ்டியை வந்து கைதட்ட சொல்லியிருந்தோம். அந்த கைதட்ட அருமையாக ஒரே சான்ஸில் அருமையாக கண்டுபிடிச்சாரு. அது உண்மையிலே இன்னும் எங்களுக்கு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு உண்மையிலே கடவுள் வந்து சரியாக தான் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானித்தோம். அதில் அந்த சபரீஸ்வரன் பார்த்திங்கன்னா, அவருக்கு பிடிச்ச காராக நான் ரெட் கலர் காரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெட் கலர் காரை அவர் எடுத்துக்கிட்டார். இதில் என்ன எங்களுக்கு ஒரு ஆச்சரியம்னா, சப்போஸ் வேறு யாருக்காவது சீட்டு விழுந்து வேறு யாராவது அந்த ரெட் கலர் காரை எடுத்திருந்தால் சபரீஸ்வரனுக்கு பிடிச்ச அந்த ரெட் கலர் கார் கிடைக்காம போயிருக்கும். ஆனால் சபரீஸ்வரனே அந்த சீட்டை எடுத்து சபரீஸ்வரனே கண்டுபிடிச்சு அந்த ரெட் கலர் காரை பரிசை தட்டிட்டு போனது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் ரொம்ப குழந்தை. அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துட்டாரு கடவுள் அப்படின்னுங்கும் போது எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து டிடிஜிஎஸ் சேனல், ஜிகுந்தாய் உண்மை சேனல் தான் வச்சு நடத்துகிறோம். லைவ் ஷோ மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் நாங்கள் யாரையும் மென்ஷன் பண்ணி இதில் கொண்டு வரல. அடுத்ததாக வந்த இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அதில் அடுத்து வந்து அருமையாக சுகன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சுகன் வந்து ரொம்ப அடம்பிடிப்போம். அப்படி எனக்கு வந்து இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிப்பா. அப்படி இருந்தாலும் அந்த சுகனுக்கே அடுத்த ஒரு சான்ஸ் கிடச்சதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா சுகன் வந்து எல்லாத்த விட மூத்தவர் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அவரை, ஏன்னா குழந்தையும் பார்க்கணும் அவரையும் பார்க்கணும் அப்படின்னுங்கும் போது நான் எல்லாத்தையும் குழந்தையாக தான் பார்க்குறேன். அதனால் கடவுள் யாரை சொல்கிறாரோ அவரே தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகனை தீர்மானிச்சிட்டோம். அதே சுகன் வந்து அதே மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தோம். எப்படியும் பெரிய பசங்க இருந்தாலும் கண்ணை கட்டிட்டு கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அந்த கஷ்டமான விஷயத்தை அவரும் செய்ய ஆரம்பித்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒருத்தரை முன்னாடி நிப்பாட்டணும் அப்படின்னுங்கிற மாதிரி தீர்மானித்தோம். அதை யாரை நிப்பாட்டலாம் அப்படின்னுங்கும் போது கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, சரி ரொம்ப அதாவது கைதட்டல் சவுண்டும் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இவரை கைதட்ட சொல்லியிருந்தோம், கவின் அவர்களை. ஆனால் கவினே அப்படின்னுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா கவினோட சவுண்டு வந்து அதிகமாக இருக்குன்னுங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம், மெதுவாக கைதட்டுங்க அப்படின்னு, குழந்தை மாதிரி கைதட்டுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். கரெக்டாக குழந்தை மாதிரியே கைதட்டி இருந்தார். ஆனாலும் அதையும் வந்து சுகன் அவர்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் தான் சொன்ன மாதிரி குலுக்கு சீட்டு முறையில் தான் போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம்.
அடுத்ததாக குலுக்கு சீட்டை வந்து சபரீஸ்வரனை எடுக்க சொன்னோம். சரி சபரீஸ்வரன் குழந்தை அவங்களே எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி குழந்தையிலே விட்டோம். அவர் எடுத்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக லிசாஸ்ட்ரி அப்படின்னுங்கிற பேரை சூஸ் பண்ணி கொடுத்தாரு. லிசாஸ்ட்ரி வந்து அவங்கள சொல்லவே தேவையில்ல, ஏன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் பெரியவங்க லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் எல்லாமே சமம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். லிசாஸ்ட்ரி, சுகன், கவின், கேசவ், சபரி, நிசாஸ்ட்ரி, கவின் அனைவரும் சமந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரி. இதில் நாங்கள் கேசவை கூப்பிட்டு கைதட்ட சொல்லியிருந்தோம். ஆனால் கேசவ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கேசவுக்கு பதிலாக சுகன் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அண்ணனோட பாசம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால சுகன் தான் வந்து கைதட்டு பண்ணணும்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. சுகன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டாங்க. அடுத்த சான்ஸ், ஏன்னா குழந்தைகளே சொன்னாங்க 3 சான்ஸ் இருக்கே அப்படின்னு. அதனால் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருந்தோம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இன்னொரு சான்ஸுக்கு இன்னொருத்தரை கைதட்ட சொல்லியிருந்தோம். அது வந்து யார் கைதட்ட சொல்லியிருந்தோன்னா கவினை கைதட்ட சொல்லியிருந்தோம். கவின் மெதுவாக குழந்த மாதிரியே கைதட்டி பார்த்தாரு. ஆனாலும் அந்த இதை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னுங்கிறது உண்மையிலே ஆச்சரியமாக எங்களுக்கு இருந்தது. மெதுவாக தான் ரொம்ப மெதுவாக தான் அவர் கைதட்ட ஆரம்பித்தார், குழந்த மாதிரி மெதுவாக. இருந்தாலும் அதை வந்து ரொம்ப அற்புதமாக அப்படியே நினச்சி பார்த்த பார்க்கலே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கவின் தான் கைதட்டினாங்க அப்படின்னுங்கிற மாதிரி. சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பிடிச்ச காரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ளூ கலர் காரை கட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கேம் ஷோ நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், ஏன்னா குழந்தைகள் அனைவரும் குழந்தைகள் ஒருவருக்கு வந்து 3 சான்ஸ் கொடுப்பான். இதை வின் பண்ணுறது வந்து 3 சான்ஸ்க்குள்ளே வின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்க கேமை விட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது சான்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க லிசாஸ்ட்ரி. உண்மையிலே இருந்தாலும் 2வது சான்ஸில் கண்டுபிடிச்சதே உண்மையிலே அற்புதமாக தான் இருந்தது. யாருமே நம்ம வந்து கண்ணை கட்டிட்டு முன்னாடி ஒருத்தர் கைதட்டாங்கன்னா இது யார் அப்படின்னு யூகிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி விஷயத்தில் பாராட்டலாம் அவங்கள. அடுத்ததாக எடுக்க சொல்லியிருந்த சீட்டை போட்டு அதுக்கு அடுத்து அவங்க எடுத்து கொடுத்தது நிசாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது ஃபஸ்ட்டு நிசாஸ்ட்ரி ஆரம்பத்திலே வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நிசாஸ்ட்ரி அடுத்ததாக தான் வந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் தான் சொன்னோமே இது DTGSM ஜீவேந்திரா உண்மை சேனல்னு. அதனால் இந்த உண்மை சேனல்னால லைவ் ஷோவில் இருக்கனால நாங்கள் இதில் மாற்றி எதுவுமே நாங்கள் பண்ணலை, ஒரே மாதிரி தான் பண்ணியிருந்தோம். இப்போ நிசாஸ்ட்ரிக்கு இவர் கைதட்ட சொல்லியிருந்தோம் சபரி கைதட்டுறதை வச்சு கண்டுபிடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சபரி கைதட்டினதை அவங்க வந்து கொஞ்சம் தப்பாக சொல்கிற மாதிரி போட்டாங்க. அதனால் இது தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குழந்தைகள் எல்லாமே சொன்னாங்க இந்த மாதிரி 3 சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு. திருப்பி 2வது சான்ஸ்க்கு விட்டுருந்தோம். ஏன்னா இது குழந்தை தான் அப்படிங்கிறனால நாங்கள் லைவ் ஷோ தான் நடத்துகிறோம். மாற்றியெல்லாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கட் பண்ணி எடிட் பண்ணி பண்ண தெரியாது. அதை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா இது வந்து ஐயப்பா பத்தா யூடியூப் சேனல் உண்மை சேனலுங்கிறனால. அதனால் அடுத்ததாக இன்னொருத்தரை வந்து நாங்கள் கைதட்ட சொல்லியிருந்தோம். ஏன்னா 3 சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பெரிய லிசாஸ்ட்ரியை கைதட்ட சொல்லியிருந்தோம். லிசாஸ்ட்ரி கைதட்டுறதை அவங்க யூகிச்சு கண்டுபிடிக்கணும், அது சாமியை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கு லிசாஸ்ட்ரி பேரை நாங்கள் சொல்லவே கிடையாது. ஆனால் கரெக்டாக அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையிலே அற்புதம் தான், எங்களுக்கு அற்புதமாக தான் இருந்தது கேம் ஷோ. இருந்தாலும் அவங்க பேரை நாங்கள் யாரையும் பேரையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி அவங்க தான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை. அதனால தான் அங்கே ஓடுற சவுண்டே நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. நாங்கள் பேசுகிறதையும் அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து உண்மை சேனலுங்கிறனால வந்து இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஷோ. இது மாதிரி நிறைய கேம் ஷோ நாங்கள் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியா வச்சுருக்கோம். இதில் ஒவ்வொரு கேம் ஷோவும் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஒவ்வொன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஒவ்வொன்றும் வின் பண்ணி தான் ஒவ்வொரு பரிசையும் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க, பெற்றுக்கிட்டுருக்காங்க. வின் பண்ணாதவங்களுக்கெல்லாம் நாங்கள் பரிசு இது பண்ணுறல. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் பரிசு அலாட் பண்ணி கொடுத்துருந்தாலும் அதில் ஒவ்வொருத்தருக்கும் லக்கி அளவுக்கு, அதாவது லக்கினா அந்த சீட்டு குழுக்கள் முறையில் கடவுள் மூலம் தான் நாங்கள் எல்லாத்தையும் தீர்மானித்து கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறனால சீட்டு மூலம் ஒவ்வொருத்தரும் வருது. அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சீட்டை போட்டு எடுக்க சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கேஷவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க. ஏன்னா இருந்ததே 2 பேர் தான். ஒன்று வந்து 2 கார் தான் இருந்தது. அதில் மஞ்சள் காரும் அடுத்து வந்து க்ரீன் கலர் காரும் தான். இப்போ எல்லோ கார் க்ரீன் கலர் காரில் 2 பேர் தான். அதில் கேஷவ் கவின். இதில் கேஷவுக்கு விழுந்துருச்சு லக்கு. கேஷவ் வந்து இப்போ கேஷவுக்கு லக்கு விழுந்துருச்சு. அதனால் கவினை வச்சு நாங்கள் தட்ட சொன்னோம். ஏன்னா அவர் தான் பேலன்ஸாக இருந்தார்.
கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அருமை அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கவின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கேஷோவுக்கு பிடிச்ச ஒரு எல்லோ கலர் காரை அவர் கட்டி செஞ்சுருக்காரு. இப்போ ஒரே ஒரு கலர் கார் தான் இருக்குது, அது வந்து க்ரீன் தான். அது வந்து சரி இவருக்கே நாங்கள் கொடுத்துறோம் கவினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லாமே காரை அவங்கவுங்க பிடிச்ச காராக அவங்கவுங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன எங்களுக்கு ஒரு ஆச்சரியம்னா, அந்த க்ரீன் கலர் காரு வந்து கவினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை யாரும் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கடவுளை நிப்பாட்டிட்டாரு போல தெரியுது. அதை கவினே சொல்கிறாரு, எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லாரும் ஜெயிச்சு வந்தாங்க. ஆனால் க்ரீன் கலர் காரை அவர் யாருமே எடுக்கலை. கவினுக்கு அந்த கலர் கிடச்சிருச்சு அப்படின்னும் போது நாங்கள் சரி கேம் ஷோ க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து அவரை சோதிக்கலாம் அப்படின்னா கார் ஒன்று தான் இருக்குது, அதை வந்து நம்ம சோதிக்க தேவையில்லை, அது அவருக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணி அவருக்கே கொடுத்துட்டோம். இதில் கவின் வந்து உண்மையிலே ரொம்ப எல்லாத்துக்கும் அனுசரித்து போகிறவர். அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கவினை. மற்ற எல்லா குழந்தைகளையும் பிடிக்கும், இருந்தாலும் கவின் வந்து கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு. இதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த விட்டு கொடுக்குற தன்மை வந்து கவின்கிட்ட ரொம்பவே இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. சரி ஓகே அப்படின்னா சரி கேம் ஷோ இவருக்கு இந்த காரை கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொடுத்துட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். இது எங்களுக்கு 3000 ரூபா மதிப்புள்ள காருங்கிறனால நாங்கள் வந்து 3000ங்கிறத நாங்கள் பார்க்கல. காரணம் என்னென்னா, இந்த குழந்தைகளோடைய மகிழ்ச்சி, இந்த குழந்தைகளை நாங்கள் ஆக்டிவாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு நாளுமே அப்படிங்கிற மாதிரியும். ரெண்டாவது, இந்த குழந்தைகளுக்கு புது புது விஷயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் மூலம் வர்ற பொருள், அதாவது கிஃப்ட்டுங்கிறத விட நான் வின் பண்ணி ஜெயித்தேன், நான் ஜெயித்தது அப்படிங்கிற மாதிரி அதில் அவங்க சந்தோஷம் அடைகிறது ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னென்னா, நான் ஆரம்பத்தில் இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது கார் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை நான் வாங்கி கொடுத்தேன். அதில் வந்து சபரீஸ் வரணும், இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் ஜெயிச்சு வாங்கினா தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சபரீஸ்வரன் அந்த சின்ன குழந்தை சொன்னாங்க. உண்மையிலே பண்ணி கொடுத்த பொம்மை வச்சுக்கோன்னு சொன்னது. இதை வந்து கோஆர்டினேட்டர் பண்ணி கொடுத்த பானுமதி அம்மா அவர்களுக்கு நன்றி. இதில் நடித்த அதனாலே நம்ம சபரி எங்க ஒவ்வொரு பொருளும் சுகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவு படி உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை நான் வின் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை உண்மையிலே எங்களை ஆச்சரியப்படுத்தினது. அதனால சரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் கேம் ஷோவை நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் கேம் ஷோ நடத்தி உங்களுக்கு டிடிஜிஎஸ் ஜிகேந்திரா யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஏன் நான் உங்களுக்கு இதை தெளிவாக தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து 3000 மதிப்புள்ள கார் பெருசு கிடையாது. இந்த குழந்தைகளுடைய ஆக்டிவ்னஸ், அதாவது அந்த குழந்தைய வந்து நான் வின் பண்ணி தான் வாங்கிக்கிறேன்னு அந்த சபரி சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து எங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. இது எங்களுக்குள்ளே ஒரு இதை ஏற்படுத்திச்சு. பரவாயில்ல, இந்த குழந்தை இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு நம்ம இது மாதிரி வின் பண்ணுற மாதிரி நிறைய கேம் ஷோ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து நான் கடவுள் பக்தனுங்கிறனால அந்த கடவுளுடைய இது மைண்ட் செட்லேயே நான் விட்டுட்டேன். அதே நான் ஐயப்பனுடைய அதிதீவிர பக்தன், சபரிமலை ஐயப்பனுடைய அதிதீவிர பக்தன். அதனால் நான் எனி டைமும் வந்து நான் ஐயப்பனை தான் நினச்சிட்டு இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஐயப்பனுக்கு படைப்பேன். காலையில் துளசி நீர், பால், பழம், உணவு எல்லாம் வச்சு படைப்பேன். அதே மாதிரி நைட்டு அதே மாதிரி பால், பழம் எல்லாம் படைச்சிட்டு இருக்கேன். அதுவும் ஒவ்வொரு நாளுமே நான் வந்து தங்க மாலை போட்டு அதுக்கு படைச்சிட்டு இருக்கனால நான் வந்து ஐயப்பன் மேலே ஒரு அதிதீவிர பக்தன், அதாவது பக்தனுங்கிறத விட ஒரு அதிதீவிர பைத்தியம்னு சொல்லலாம் நான் ஐயப்பன் மேலே. அதனால் நான் எல்லா செயலையும் ஐயப்பன்ட்டே விட்டுறது. அதனால தான் நான் வந்து ஐயப்பனுடைய அந்த இதிலே நான் இருப்பேன். எப்பயுமே வீட்டுக்கு வந்துட்டாவே இந்த இந்த குழந்தைகளுக்கு ஐயப்பனே வந்து ஒவ்வொரு ஷோவும் நடத்தி கொடுக்குறாரு. அவ்வளோதான்.